ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நமது மரபு மார்க்கத்தில் இறைவனை வேண்டுங்கள், இறைவன் காப்பாற்றுவார் என்று கூறுகிறார்களே, அது எந்த வகையில் செய்வது? அது சரியான முறையா? வணக்கம் ஆதி குலதெய்வம். மரபு மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 வழிபாடு இருக்குது. ஒவ்வொரு 5க்கும் 5 விதமான நிலைப்பாடு இருக்குது. இப்போ ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறது இறைவனிடம் வைக்க முடியாது. இறைவனிடம் வைக்கிறது தவறான பாதை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ யார்கிட்ட வைக்கணும்? தெய்வத்துக்கிட்ட தான் வைக்கணும். வேண்டுதல் தெய்வத்துக்கிட்ட தான் வைக்கணும். இறைவன்ன்றது இறைப்பொருள், எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய பொருள். அது பொருள் புரியாமலே நிறைய பேர் இங்கே நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இறைவன் காப்பாற்றுவார், இறைவன்கிட்ட வேண்டுங்க, கடவுள் காப்பாற்றுவார், கடவுள்கிட்ட வேண்டுங்க, கடவுள்கிட்ட முறையிடுங்க, இறைவன்கிட்ட முறையிடுங்க அப்படி சொல்கிறது அத்தனையும் பொய். அப்படி ஒன்று இங்கே நடக்காது. அப்போ இங்கே சித்தர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இறைவையை நம்ம காப்பாற்றணும். அப்படி இறைங்கிற இறைப்பொருளை, இறைவனை நம்ம இங்கே காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அப்படி நம்ம காப்பாற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே நம்ம இந்த காலங்கடந்து இங்கே வாழும். காலங்கடந்து வாழ்கிறது அப்படிங்கிறது, இப்போ சித்தர்கள் பார்த்திங்கன்னா அகத்தியர் 4 யுகம் வாழ்ந்தார், போகர் 3000 வருஷம் வாழ்ந்தார், குரக்கர் 800 வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தாக்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை நீண்ட நாள் வாழ வச்சாங்க. இறைவன் யார்? சிவன். இறைவன் இறைப்பொருள் என்ன? அதோட சேர்ந்த சக்தி, பிரம்மம், நாராயணம், வினை, முருகு, இதெல்லாம் சேர்ந்தது தான் இறைப்பொருள். அப்போ இந்த இறைப்பொருள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பொருள் நமக்கு பத்தலைன்னா என்ன ஆகும்? நம்ம நோயுற்றுவோம், வயசாகிடும், பழுதாகிடும் உடம்பு. அதனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைப்பொருள் வெளியாகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த இறைப்பொருளை பாதுகாத்துக்கணும், வலுப்படுத்திக்கணும், சக்தி ஊட்டிக்கணும். அப்போது அப்படி சக்தி ஊட்டிக்கும்போது அது காலம் கடந்து, இப்போ மனிதனுக்கு ஆயுஷ் காலம் 120 வருடம் சொல்கிறாங்க. ஒரு நாய்க்கு 12லேருந்து 15 வருஷம் சொல்கிறாங்க. ஒரு குதிரைக்கு 25லேருந்து 30 வருஷம் சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும், ஒரு உயிருக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது, ஆயுஷ் காலகட்டம், உயிரோடு இருக்கிற காலகட்டம். அப்போ மனிதர்கள் இப்போ அந்த இறைவன்கிட்ட வேண்டி நான் 120 வருஷம் வாழணும்னு வேண்ட முடியுமே? அந்த இறைவன்கிட்ட வேண்டுனா அது கிடைக்கணுமே. ஆனால் இப்போ யார் 120 வருஷம் வாழ்கிறா? 50-60 வருஷம் கிடக்கிறதே கஷ்டமாக இருக்குல்ல. அப்போ அந்த இறைவன்கிட்ட கெட்டது கிடைக்கலன்னா கிடைக்காது. ஏன்னா இறைவனுக்கு நல்லது கெட்டது தெரியாது, இறைவனுக்கு பாவம் புண்ணியம் தெரியாது. இறைவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்க மாட்டான், பார்க்கறதில்ல. இறைவனுக்கு இவர் நல்லவர், இவருக்கு கூட கொடுக்கலாம், அவர் கெட்டவர் அவருக்கு குறைச்சி கொடுக்கலாம், இவர் நம்மளை வணங்குறாரு இவருக்கு கொடு அப்படிங்கிற எந்த ஒரு வெறுப்புக்கும் இறைப்பொருள் உள்ள வராது. அது சிவனேன்னு இருக்கும். அதை நம்ம தான் அதாவது சக்தி ஊட்டிக்கணும், அதாவது மிகப்படுத்திக்கணும். அதுதான் ஆன்மீகம். நம்மளோட இருக்கிற ஆன்மாவை மிகப்படுத்திக்கிறது. அப்போ அது மிகப்படுத்தும் போது அது நீண்ட நாள் நம்மளோட உடலில் உயிர் வாழும். அதனால் இறைவன்கிட்ட வேண்டுனா இறைவன்கிட்ட கிடைக்கும், இறைவன் ஒருவனே, இறைவன் அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்கிற எந்த கூட்டத்தோட பேச்சுக்கு நம்பி ஏமாறக்கூடாது. நமக்கு 3 வயசாக இருக்கும்போது நமக்கு தேவையை நம்ம அம்மா அப்பா கிட்ட தான் கேட்போம். அவங்களுக்கு தான் தெரியும் வயிற்று வலியில் அழுகுறோமா, 3 மாதத்தில் அழுகும்போது வயிற்று வலியா, எறும்பு கடிச்சிருச்சா, இல்லை எதனால புள்ள அழுதுன்னா அம்மாவுக்கு தான் தெரியும். அப்போ அந்த அம்மா கிட்ட தான் நம்ம இதெல்லாம் கேட்கணும். அதுதான் நம்மளுடைய மரபு மார்க்கத்தில் தெய்வ வழிபாடு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.